கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை பார்த்து விஜய் வந்து ஆறுதல் ஏன் போயிட்டு கூறலை, ஆறுதல் ஏன் சொல்லலை, கரூர் போயிட்டு ஆறுதல் சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் விஜய் மேலே வச்சுருக்காங்க. நியாயமாக பார்த்தா அவர் போய் பார்த்துருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பல சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால அவரால் போய் பார்க்க முடியல. அதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கும். யாராக இருந்தாலும் நியாயமாக யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 41 குடும்பம் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்சி தலைவராக ஏன் போய் பார்க்கல அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான். ஆனால் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில சில அரசியல் நாகரிகம் தெரியாத சில மனிதர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து விஜய்க்கு வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும், மக்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு வந்து அவருடைய மாசை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சில பேர் வந்து பேசுகிறாங்க. விஜய் வந்து ஏன் போகலன்னா சூழ்நிலைகள் சரியில்லை, அவருடைய சூழ்நிலையும் சரியில்லை. பர்மிஷன் போய் கேட்கும்போது அந்த மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சில பிரச்சனைனால அது வந்து பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேக்கா சைடில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தளபதி வந்து அவங்கள போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்கள், ஒரு 27-30 நாட்கள் ஆகும்போது இந்த மாதிரி நேரத்தில் இப்போ போய் சந்திக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தா அது அந்த பிரச்சனை நடக்கும்போது அங்கேருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கணும், அவர் பார்த்து அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவர் அங்கே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து காவல்துறை தான் இல்லை சார் வேணாம், நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அங்கேருந்து அவரை நீங்கள் கிளம்பி போயிடுங்க. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் அவர் அங்கேருந்து வந்திருப்பாரா சென்னை? சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்திருக்க முடியாது. அங்கே நடந்த உடனே காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை நடந்த உடனே எல்லாருமே வந்து காவல்துறை அந்த தாவேக்கா சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகிகள் எல்லாருமே தாவேக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்படி இருக்கும்போது பல விமர்சனங்கள், அதாவது விமர்சனம் பண்ணலாம். ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஒரு இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விமர்சனம் இவங்க பண்ணுறது, அந்த பேரை வந்து கெடுக்கிற மாதிரி, அவங்களுடைய புகழை வந்து கெடுக்கிற மாதிரி. அந்த வேனுக்குள்ளே வந்து த்ரிஷா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அடிமட்ட லெவலுக்கு இறங்கி வந்து தளபதி விஜய் அவர்களுடைய பேரை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு விமர்சனம். சரி, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வரவழைச்சு அவங்க வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்தையும் வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது இது வந்து நல்ல ஒரு தலைவருக்கு வந்து ஒரு பண்பா இது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்லதா? ஒரு தலைவர் வந்து போய் பார்க்கணும்னு நினச்சா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. உடனே வந்து சும்மா என் பர்மிஷன் தான் நிறைய ஒரு கொச்சத்தனமாகவே பேசுறது, ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சென்னை வர வச்சு ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு, பார்க்க போகிறாரு அப்படின்னு. உண்மை செய்தி தான். எல்லாமே ஏற்பாடுகள்லாம் வந்து போயிட்டுருக்கு தாவேக்கா சைடில் இருந்து. எந்த அளவுக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து இடையூறு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வளர்றாருன்னு தான் அர்த்தமே. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இடையூறு கொடுக்குறாங்க, நீ வரவே கூடாது, நீ அரசியலில் கால் பதிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவருடைய வளர்ச்சி வந்து எங்கேயோ போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நாங்கள் மட்டும்தான் வந்து இங்கே எல்லாமே, எங்களை மீறி வந்து இங்கே யாருமே எதுவுமே அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், மக்கள் பணி யார் வேணாலும் செய்யலாம். இங்கே நாங்கள் மட்டும்தான், எங்களை மீறி இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த மாதிரியான அரசியல்லாம் பண்ணால் மக்கள் வந்து தூக்கி அடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து
மக்கள் தான் வந்து தலைவனை உருவாக்குறாங்க. தலைவன் வந்து மக்களை என்றைக்குமே உருவாக்கல. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மக்களும் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கரூரில் ஒரு டீமே இறங்கி இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக வந்து இறக்குனாங்க. அது வேலைக்கு ஆகல. கரூர் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. கரூர் மக்கள் வந்து இந்த மாதிரி கரூர் மக்கள்கிட்ட சில செய்தி சேனல்லாம் போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. யாருன்னா வந்து விஜய் மேலே வந்து ஒரு தப்பாக அவதூறாக சொல்ல மாட்டாங்களா, பாதிக்கப்பட்ட குடும்பம், அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போடலாம் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. அது வந்து நடக்கலை. ஏன்னா வந்து மனசாட்சி உள்ளவங்க யாருமே வந்து இந்தளவுக்கு வந்து விமர்சனம் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு மனசாட்சியே இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு தனிநபரை தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குறாங்க. ஒரு சேனலு, ஒரு யூடியூப் சேனலு, அது பல யூடியூப் சேனலு எப்படி தான் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஒரு நல்ல தலைவனை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ காசுக்காக அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி தான் வந்து விஜயகாந்தை ரொம்ப அந்த அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்கும். இல்லையா, நான் கூட வந்து ஒரு காமெடியாக தான் பார்த்தேன் அப்போல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜயகாந்தை வந்து காமெடியாக பண்ணாங்க டிவி சேனல்ஸ்லாம். அதே மாதிரி தான் வந்து தளபதி விஜய் அவர்களையும் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அநியாயம். ஆனால் வந்து அப்போ வந்து மக்கள் ஓரளவுக்கு வந்து தெளிவு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இதை திட்டமிட்டு தான் சில விஷயம் வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மக்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். இது வந்து திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில விஷயம் வந்து அரசியல் ரீதியாக தான் வந்து எதிர்க்கணும். அதுதான் வந்து நல்ல தலைவருக்கான ஒரு பண்பு. அவதூறு வந்து கிளப்பி ரொம்ப ரொம்ப இவர் வந்து பனையூர்லேயே படித்து தூங்குவார், அப்படி இப்படின்னு இவர் வெளியிலேயே வரமாட்டார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறது. இப்போ வெளியில் வந்தாருன்னா அதுக்கு என்ன ஒரு முட்டுக்கட்டை எதனா ஒன்று போடுறது. இந்த மாதிரி பிரச்சனையாகி ஒரு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னும் போது, சிபிஐ கிட்ட இருக்குது அப்படின்னும் போது நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்றனால அவங்க வந்து சட்டத்தை வந்து மதித்து சட்டத்தை வந்து காப்பாற்றுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அதை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிட்டு விஜய் வந்து அரசியலுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார். அதாவது வந்து சினிமா நடிகர், இவங்க பின்னாடி இருக்கிற கூட்டம்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், ஒழுங்கு இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லி தலைவரை மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்லாமல் அவர் பின்னாடி போகிற தொண்டர்களையும் வந்து அசிங்கப்படுத்துறது. அதே தொண்டர்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அந்த பல லட்சம் தொண்டர்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அந்த ஒழுங்கினம் இல்லாத கூட்டம்னு சொல்கிறீங்களே, கட்டுப்பாடு இல்லாத கூட்டம்னு சொல்கிறீங்களே, அதே கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போட்டால் அந்த கூட்டம் வந்து நல்ல கூட்டம் ஆகிடுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். காழ்ப்புணர்ச்சியில் வந்து பேசக்கூடாது. இது வந்து மக்கள் வந்து இதுக்கு கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு பாடம் வந்து கற்பிப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.